அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 ஃபிசிக்ஸில் யூனிட் 9 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் 9.6.2 to பீட்டா டிகே. இதுக்கு முன்னாடி ஆல்ஃபா டிகே பார்த்தோம். இப்போ பீட்டா டிகே, அதாவது ஒரு நியூக்ளியஸ் வந்து ஸ்பான்டேனியஸாவோ அல்லது ஸ்டிமுலேட்டட் எமிஷனாவோ ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா இந்த 3 ரேடியேஷனை எமிட் பண்ணும். சைமல்டேனியஸாக 3 எமிட் பண்ணாது, 1 by 1 நியூக்ளியஸ் வந்து எமிட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பீட்டா டிகே. இந்த பீட்டா டிகே அப்படின்னு சொல்லும்போது ஒரு நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான் அண்ட் பாசிட்ரானை எமிட் பண்ணுது. E மைனஸ் அண்டு E ப்ளஸ். E மைனஸ் அப்படின்றது நம்ம எலக்ட்ரான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ E ப்ளஸ் அப்படின்றது பாசிட்ரான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் அண்டு பாசிட்ரானை எமிட் பண்ணும்போது 2 பீட்டா டிகே ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீட்டா மைனஸ், இன்னொன்று வந்து பீட்டா ப்ளஸ். ஸோ எந்த ரியாக்ஷன்ஸில் பாசிட்ரான் எமிட் பண்ணும், எந்த ரியாக்ஷன்ஸில் எலக்ட்ரான் எமிட் பண்ணும் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரானை எமிட் பண்ணால் அந்த ரியாக்ஷன் வந்து நெகட்டிவ் பீட்டா டிகே. சப்போஸ் பாசிட்ரானை எமிட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பீட்டா டிகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரான் அண்டு பாசிட்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானோட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மாஸ் உள்ள ஒரு பார்ட்டிக்கல் தான் இந்த பாசிட்ரான். ஸோ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் is equal to the mass of பாசிட்ரான். பட் ரெண்டுத்துக்கும் சார்ஜ் வந்து ஆப்போசிட் சார்ஜ். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அண்டு பாசிட்ரான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டுக்கும் ஆப்போசிட் சார்ஜ் இருக்கு. ஸோ எலக்ட்ரானோட ஆன்டி பார்ட்டிக்கல் தான் இந்த பாசிட்ரான். ஸோ நமக்கு ரியாக்ஷன்ஸ்க்கு வரலாம். ஸோ பீட்டா டிகே, that is negative beta decay, negative beta decay. negative beta decay அப்படின்னா ஸோ ஒரு நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸில் அட்டாமிக் நம்பரில் 1 இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளாக ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு பேரண்ட் நியூக்ளியை. ஸோ இது அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். இந்த பேரண்ட் நியூக்ளியில இருந்து ஒரு அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகணும், டாட்டர் நியூக்ளியை. ஸோ Z+1 அண்டு A ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் ப்ளஸ் ஒரு ஆன்டி நியூட்ரினோ, ஒரு எலக்ட்ரான் அண்டு ஒரு ஆன்டி நியூட்ரினோ. இந்த அட்டாமிக் நம்பரில் 1 இன்க்ரீஸ் ஆகணும், மாஸ் நம்பரில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ எந்த மாற்றமும் இல்லாமல் நிறை எண்ணும் அணு எண்ணில் 1 அதிகரிச்சிருக்கும். இந்த ரியாக்ஷனை தான் நம்ம வந்து நெகட்டிவ் பீட்டா டிகே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து இது எலக்ட்ரான், இந்த பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்டி நியூட்ரினோ. ஸோ இந்த பீட்டா டிகேல ஒரு நியூட்ரான் பேரண்ட் நியூக்ளியிலிருந்து ஒரு புரோட்டானாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த பேரண்ட் நியூக்ளியில் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரான் வந்து புரோட்டானாக கன்வெர்ட் ஆகுறதுனால நமக்கு வந்து எலக்ட்ரானும் ஆன்டி நியூட்ரினோவும் கிடைக்குது.
ஸோ இதை ரியாக்ஷனாக எழுதணும் அப்படின்னா, ஸோ நியூட்ரான் is converted to proton plus electron plus antineutrino. இதை தான் நம்ம அந்த ரியாக்ஷனாக சொல்கிறோம். ஸோ இங்கே Pன்றது புரோட்டான், இந்த நியூ அப்படின்றது மேலே எழுதியிருக்கோம் ஆன்டி நியூட்ரினோ. ஸோ இதை வேற ரியாக்ஷனாக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு எழுதணும் அப்படின்னா carbon converted to nitrogen. So carbon C614 converted to 7 nitrogen 14. ஸோ இங்கே வந்து 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 6லேருந்து 7 கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு அட்டாமிக் நம்பரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் ஆன்டி நியூட்ரினோ. இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு எலமெண்ட்டோட நியூக்ளியஸில் ஒரு புரோட்டான் வந்து நியூட்ரானாக கன்வெர்ட் ஆகிருக்கு. நியூட்ரான் வந்து புரோட்டானாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதனால நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து நைட்ரஜன் 14 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் முன்னாடி பார்த்த மாதிரி எலக்ட்ரானும் ஆன்டி நியூட்ரினோவும் எமிட் ஆகிருக்கு. சிமிலர்லி பாசிட்டிவ் பீட்டா டிகே. பீட்டா பிளஸ் டிகே. இந்த பீட்டா பிளஸ் டிகேல atomic number decreased by 1. Again, mass number remained constant. Same தான் இருக்கு. ஸோ இது ஒரு ரியாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ். ஸோ இசட் அட்டாமிக் நம்பர், ஏ மாஸ் நம்பர் gives பேரண்ட் நியூக்ளியிலிருந்து டாட்டர் நியூக்ளியை ஒய் கிடைச்சிருக்கு. இசட் மைனஸ் 1 A plus E plus neutrino. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் அட்டாமிக் நம்பரில் ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸில் பாசிட்ரான் அண்டு நியூட்ரினோ கிடைச்சிருக்கு. ஸோ இந்த E பிளஸ் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து பாசிட்ரான், ஆன்டிபார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான். அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நியூ அப்படின்றது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரினோ. அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து பாசிட்டிவ் பீட்டா டிகே அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரியாக்ஷன்ஸ்ல ஒரு புரோட்டான் வந்து நியூட்ரானா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க பாசிட்ரான் எமிட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு புரோட்டான் வந்து நியூட்ரானா கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த ரியாக்ஷன் புரோட்டான் கன்வெர்டட் டு நியூட்ரான் அண்ட் எமிஷன் ஆஃப் பாசிட்ரான் பிளஸ் நியூட்ரினோ. இதை வேற ரியாக்ஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, சோடியம் இங்க பேரண்ட் நியூக்ளியஸ் 1122 is converted to neon 10 neon 20. mass number remain constant and atomic number la one decrease ஆயிருக்கு. so plus positron plus neutrino. இந்த பீட்டா டிகேல வந்து ஒரு சிங்கிள் புரோட்டான்
நியூக்ளியஸ்க்குள்ள இல்லாம இருந்துச்சு அப்படின்னா பீட்டா பிளஸ் டிகேவை எக்ஸிபிட் பண்ண முடியாது. அதாவது இது ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னா இந்த நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்க்குள்ள இல்லாம வெளியே ஒரு புரோட்டான் இருந்துச்சு அப்படின்னா நாட் இன்சைட் தி நியூக்ளியஸ், அப்ப வெளியே இருந்துச்சு அப்படின்னா இந்த புரோட்டான் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இந்த வெளியே இருந்துச்சு அப்படின்னா cannot exhibit பீட்டா டிகே, அதாவது பாசிட்டிவ் பீட்டா டிகே எக்ஸிபிட் பண்ண முடியாது. டியூ டு எனர்ஜி கன்வர்ஷன், ஆற்றல் மாறா விதிப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனர்ஜி கன்சர்வேஷன் படி என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான் மாஸ் வந்து கிரேட்டராக இருக்கும் ஒரு புரோட்டானை கம்பேர் பண்ணும்போது. இப்போ நியூட்ரான் மாஸ் இஸ் கிரேட்டர் தென் புரோட்டான் மாஸ். இது ரெண்டும் மாஸ்க்கான ஒரு ரிலேஷன். ஸோ இப்போ நியூட்ரான் வந்து கிரேட்டர் மாஸ்னும் புரோட்டான் வந்து லெஸ்ஸர் மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாஸ் வேரியேஷன்ஸ்னால ஒரு சிங்கிள் நியூட்ரான் நியூக்ளியஸ்க்குள்ள இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது, நோ ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம. ஸோ இதே மாதிரி ஒரு புரோட்டான் நியூக்ளியஸ்க்கு வெளியே இருந்ததுன்னா ரியாக்ஷன் கிடையாது. சப்போஸ் ஒரு நியூட்ரான் வெளியே இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல நெகட்டிவ் பீட்டா டிகே நமக்கு நடக்கும். ஸோ பீட்டா நெகட்டிவ் டிகே ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு நடக்கும். ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கும். அப்படி நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கும்போது எலக்ட்ரானும் பாசிட்ரானும் நியூக்ளியஸ்க்குள்ள இருக்க முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது இல்லாமல் இந்த எலக்ட்ரான் எப்பவுமே அரௌண்ட் தி நியூக்ளியஸ்ல ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். இந்த நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டான் நியூட்ரானா கன்வெர்ட் ஆனாலும் அல்லது நியூட்ரான் புரோட்டானா கன்வெர்ட் ஆனாலும் நமக்கு கிடைக்கிறது வந்து எலக்ட்ரான் அண்டு பாசிட்ரான் கிடைக்கும். இந்த எலக்ட்ரான் அண்டு பாசிட்ரான் இந்த ரியாக்ஷன் மூலமா உருவானாலும் உள்ள இருக்க முடியாது. ஸோ வெளியே தான் வந்துடும். ஸோ இதை தான் நம்ம இந்த ரியாக்ஷன்ஸ்ல சொல்றோம். ஸோ புரோட்டான் கன்வெர்டட் டு நியூட்ரான். ஸோ புரோட்டான் நியூட்ரானா கன்வெர்ட் ஆனாலும் நியூட்ரான் புரோட்டானா கன்வெர்ட் ஆனாலும் கிடைக்கக்கூடிய positron and electron coming out from the nucleus. நியூக்ளியஸ்க்குள்ள இருந்து வெளியே வந்துடும், நியூக்ளியஸ்க்குள்ள அதனால இருக்க முடியாது. இதை தான் இந்த ரியாக்ஷன்ல நம்ம சொல்றோம். தேங்க்யூ.